வாரணாசியே ஒரு விதமா இருக்கும். இந்த இந்த டைம்ல போனோம் அப்படின்னா அங்கேயே வந்து கிட்டத்தட்ட நீங்க உங்களுக்கே தெரியும் அந்த காட்ஸ்ங்கிறது ஏகப்பட்ட காட்ஸ் இருக்கு. தொடர்ச்சியாக வந்து பிணங்கள் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க அங்க போனாலே காசிக்கு போனா வாரணாசி போனாலே நம்ம அகோரிகளை பார்க்கலாம் அப்படின்னு. அப்படிலாம் அகோரிகள்லாம் வந்து சாதாரணமா பார்க்கவே முடியாது. அங்க சின்ன சின்ன ஆசிரமங்கள் இருக்கும். சின்ன சின்ன ஆசிரமங்கள்ல நிறைய சாதுக்கள் அவங்களே வந்து ஆசிரமம் வச்சுட்டு இருப்பாங்க. காஞ்சி சங்கர மடமும் அங்க ஒரு மடம் அவங்க வச்சிருக்கிறாங்க. பாரதியார் வாழ்ந்த இல்லம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. தவிர இந்த மற்ற டைம்ல அவங்கள பாக்குறதே ரேர் ஆஃப் ரேரஸ்ட் தான். கண்டிப்பா. ஆனா வந்து இன்னொரு சில பேர் இருக்காங்க. அங்கேயே உட்கார்ந்துகிட்டு கஞ்சா அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து அது படகு ஓட்டிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்களும் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் காசு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக. ஆனா இந்த டைம்ல அங்க அந்த கங்கை நதியோரமா ஒரு நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொண்டு குறிப்பா வந்து காசி விஸ்வநாதர் தரிசிக்கணும் அப்படின்னு வரக்கூடியவங்க அவங்க வந்து அப்புறம் சாம்பல் நீராடிட்டு அதுக்கப்புறம் போய் வந்து சிவனை பார்க்கறது, அப்புறம் அந்த பிணம் எரியிற பிணத்துக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து வந்து தியானம் பண்றது, அப்புறம் கங்கா ஆர்த்தியை பார்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய சாதுக்கள்லாம் இருக்காங்களே இவங்க வந்து ரேர் ஆஃப் ரேரஸ்ட். அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இந்த கும்பமேளால அங்கேயும் இங்கேயும் வந்து வெளிப்படுவாங்க.